கடகம் ராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் முதல் நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அமர்ந்திருக்கிறது. தெய்வீக நட்சத்திரம், ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள். நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்காரர்களையும் ஜாதகனையும் தலையெழுத்தியே மாற்றிடும். அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி, கெட்ட விதமாக இருந்தாலும் சரி. சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நிலம், சொத்து, வண்டி, வாகனம், ட்ராவல்ஸு வச்சு வேலை நடத்தலாம். அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக பதவியில் நின்று மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி முதலாளித்துவம், இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் நிலக்கிழாராக 10-20 ஏக்கரு நிலம், சொத்துக்கள் வைத்து வசதி வாய்ப்பாக வாழலாம். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் கெட்டு விட்டார் என்றால் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டு கடன்காரனாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திடும். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டுட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு ஏன் சிறைசாலை கூட செல்லக்கூடிய சூழ்நிலை செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் ஏற்படுத்திவிடும். எல்லோருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் வலுவாக இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாத தேகத்தை பெற முடியும். கடகராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 1.5 மாத காலம் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்வார். 1/8/2026 அன்று முதல் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பது காணலாம். கடகராசிக்கு 10வது வீட்டிற்கும் 5வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். தொழில் ஜீவனத்தையும் செவ்வாய் தான் கொடுக்கணும். பூர்வ புண்ணிய யோகத்தையும் செவ்வாய் தான் கொடுக்கணும். 12வது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது நீங்களோ அல்லது உங்கள் குழந்தைகளோ வேலை சார்ந்து, படிப்பு சார்ந்து ஒரு இருப்பிடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நிலை, அதாவது வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி, வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சந்திக்கக்கூடும். கடந்த 1.5 மாதமாக லாபஸ்தானத்திலே 11வது வீட்டிலே செவ்வாய் நின்று நல்ல விதத்தில் நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல லாபம், நண்பர்கள், கூட்டாளிகள் வழியில் உதவி, ஒத்தாசை, இப்படி நல்ல பலன்களை அனுபவித்திருக்கலாம். 12வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நண்பர்களை விட்டு, கூட்டாளிகளை விட்டு, பூர்வீகத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் பிரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் உள்ளூரில் தான் இருப்பேன், நான் நிலம், சொத்து இருக்குது, காடு ஓட்டிக்கிட்டு இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து உடம்பில் காலில் நரம்பு சுளிக்கிறது, உடம்பில் முட்டி, முழங்கால் எலும்பு, இடுப்பு எலும்பு, உடம்பு வலி, வேதனை கொடுக்கறது, இரவு படுத்தா நன்றாக தூங்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், மன அழுத்தம், மனக்குழப்பம், இந்த மாதிரியான சூழ்நிலையும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, உள்ளூர்லேயே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கோச்சாரத்தில் 12வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பார்த்தீங்கன்னா தொல்லைகள் அதிகமாக வரும். இரவு நன்றாக தூங்க முடியாது, கெட்ட கெட்ட கனவாக வரும். அல்லது லேட்டாக சாப்பிட்டு 11 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு படுத்து தூங்குற மாதிரி உங்களுக்கு தூக்கம் குறையும். அப்படி இல்லைன்னா வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பகல் டியூட்டியிலிருந்து இரவு டியூட்டிக்கு உங்கள் டியூட்டி மாறலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது குலதெய்வ வழிபாடு செய்யலாம்.
செவ்வாயுடைய அதிதேவதை முருகபெருமான். முருகனை தரிசனம் செய்யலாம். பார்த்திங்கன்னா குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது சிலருக்கு வந்து வண்டி வாகனம், வீடு, நிலம், சொத்து இப்படி வந்து வசதி வாய்ப்புகளும் நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆன்மீகம் சார்ந்து, கோவில் கட்டுமானம் சார்ந்து உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். பணச்செலவுகளை உண்டாக்கும். 12வது வீட்டிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை. பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் 8ஆம் இடம் 2 மறைவுஸ்தானங்களில் 2 பாவக்கோள்கள் பரிவர்த்தனையில் இருக்கிறது. அப்போ வந்து வண்டி வாகன போக்குவரத்தில் நீங்கள் வந்து கவனமாக சென்று கவனமாக வருவது நல்லது. இப்போ வந்து சாகசம் பண்ணுறது, நான் வந்து வண்டி ஓட்டுறேன் அப்படின்ட்டு வண்டி ஓட்டி சாகசம் பண்ணுறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். கடலில் போய் நான் வந்து நீந்திக்கிட்டே உள்ளே போகிறேன், அல்லது ஆழமான தண்ணி இருக்கக்கூடிய இடத்தில் எகிரி குதிக்கிறது இதெல்லாம் வந்து புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். இப்போ வந்து விளையாட்டுத்தனமாக மருந்து எடுத்து குடித்தேன், அது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு மாத்திரை வந்து அதிகமாக சாப்பிட்றது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா வந்து நிறையா பேர் விளையாட்டுத்தனமாக 10 மாத்திரை 20 மாத்திரை ஒட்டுக்கா முழுங்கினா என்ன பண்ணிட்டோம், மருந்து குடித்தா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக குடித்து இறந்தவர்கள் நிறைய பேர். அந்த மாதிரியான விபரீத எண்ணங்களையும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயும் ராகுவும் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. ஜென்மத்திலே குரு பகவான் வந்து அஸ்தங்கமாக செல்கிறான். பார்த்திங்கன்னா குருவும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் தான் இருக்குது. அதனால் வந்து விபரீதங்களை, அந்த எண்ணங்களை கடகராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தவிர்த்து விடுங்க. 12வது வீட்டிலே புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது சிலருக்கு வந்து புதிதாக வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் சார்ந்து பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், இட மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து தொழில்ஸ்தானாதிபதி. விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கூடுதலாக உழைப்பு இருக்கும். அதே மாதிரி கூடுதலான அலைச்சலும் இருக்கும். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ வண்டிக்கு வாங்கலாம். அதே மாதிரி வீடு கட்டலாம். 3வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது விவசாயிகள் புதிய பயிர் பண்ணிக்கலாம். புதுசாக ஆடு மாடு இப்படி வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு வாங்கிக்கலாம். 3வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது இளைய உடன் பிறந்தவரிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். இளைய உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய புதிய முயற்சிகளில் குடும்ப நபர்களுடைய உதவி வேண்டும். கடகராசிக்கு 6வது வீட்டை 12வது வீட்டிலிருந்து செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறார். 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்தால் வேலை உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு வந்து மாறி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது இருப்பிடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை. வேலை உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும். சிலர் வந்து பகை விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. அது வந்து சொந்தக்காரர்கள் வழியில், நண்பர்கள் வழியில். அதனால் வந்து பகை விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை உங்கள் கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல், நண்பர்கள் கூட்டாளிகளுக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த காலகட்டம் பார்த்து கொள்வது கடகராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5, 10ஆம் அதிபதி 12வது வீட்டில் செல்லும்போது பார்த்திங்கன்னா வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டு குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதிகமான பண விரய செலவுகளும், நோய் நொடி மருத்துவ செலவுகளும், மன நிம்மதி கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது இரவு படுத்தா நல்லா வந்து படுத்து தூங்க முடியாத ஒரு சூழ்நிலையை 12வது வீட்டில் வரக்கூடிய செவ்வாய் பகவான் அடுத்த 1.5 மாத காலம் செவ்வாய் தோஷமாக கடகராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்துவார். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும்.
உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.